ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டு மிஸ்டர் தமிழ் வீடியோ சேனல். இந்த வீடியோவில் நம்ம இரும்பு கடையிலேருந்து 100 கொடுத்து இந்த பேட்டரி ஃபேன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இது எப்படி ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுங்கள். தொடர்ந்து இது எப்படி ரெடி பண்ணுது, எப்படி என்னென்ன ப்ராப்ளத்தால் இது தூக்கி போட்டாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேட்டரி ஃபேன் பல இரும்புகள்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததில் ஃபுல் லுக் பார்க்குறதுக்கு ரெடி பண்ணதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு தான் இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக டஸ்ட்டு உள்ள குழவி கூடலாம் கட்டி வச்சிருக்கு ஃபேனுக்குள்ளே. எந்த ப்ராப்ளத்தினாலும் இந்த ஃபேனை தூக்கி இரும்பு கடையில் போட்டாங்கன்னு தெரில. நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து கழட்டி பார்த்துடலாம். பார்த்தா அவுட்லுக்கில் பார்த்தா எந்த தண்ணியும் உள்ளே போன மாரி தெரியல, மழையில் நனைஞ்ச மாதிரியும் தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக பவர் கொடுத்து இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபேனை நான் தனியாக எடுத்துகிட்டு அதில் இருக்க டிசி சப்ளையில் கொடுக்கல, ஏசி சப்ளையில் கொடுத்தாலே ஒரு சில டைம் இது ரன் ஆகும். பேட்டரி ஃபேனு டேரெக்டாகவே ரன் ஆகும். இப்போ ஏசி சப்ளையை பவர் கார்டில் நம்ம கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி பார்த்தா இந்த ஃபேன் ஆன் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். இப்போ நான் ஃபேன் ஆன் பண்ணி பார்க்குறேன். அதில் சார்ஜிங் இண்டிகேஷனும் காட்டுது. இப்போ ஃபேன் ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபேன் ஒர்க் ஆகுது, சூப்பர். இப்போ நம்ம லோ ஸ்பீடில் வச்சுருக்கோம், இப்போ ஹை ஸ்பீடில் வைக்கலாம். இப்போயும் ஒர்க் ஆகுது, சூப்பர். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லேம்ப் ஆன் பண்ண போகிறோம். லேம்ப் ஆன் பண்ணால் ட்ருன்னு சவுண்டு மட்டும் தான் கேட்குது, மற்றபடிக்கு எதுவுமே இல்லை. சரி, சர்ச்சிங் லைட்டும் ஆன் ஆகலை. இப்போ நம்ம வந்து எஃப்எம் ஆன் பண்ணி பார்க்கலாம், எஃப்எம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இப்போ எஃப்எம் ஆன் பண்ணுறேன், ஒர்க் ஆகுது, ஓகே. இந்த பேட்டரி ஃபேனில் நம்மளுக்கு என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டு மட்டும் தான் ஒர்க் ஆகலை, மற்றது எல்லா பார்ட்ஸும் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, அதை நம்ம ஃபுல்லாக ஜென்ரல் சர்வீஸாக பண்ணிடலாம். ஃபுல்லாக நம்ம இதில் இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, பேட்டரிஸ் ஸ்க்ரூஸ் எல்லாமே இதில் ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரியை நம்ம என்ன பண்ண போகிறோம், சார்ஜ் பண்ணி பார்க்க போகிறோம். சார்ஜ் ஆச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நம்ம ஏன்னா டேரெக்டாக நம்ம சோலார் பேனல் யூஸ் பண்ணி கூட ரன் பண்ணிக்கலாம் இந்த பேட்டரி ஃபேனை. பேட்டரி இல்லாமல் டேரெக்டாக சோலார் பவரில் ஒரு 12 வோல்ட் சப்ளை கொடுத்தீங்கனாலே இந்த ஃபேன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லா ரூம்லையும் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சப்ளை கொடுத்துருப்பேன், ஏசி லைனும் கொடுத்துருப்பேன், 12 வோல்ட் டிசி சோலார் லைனும் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம எல்லா ரூமுக்கும் நான் டிசி சப்ளை கொடுத்துருப்பேன். இப்போ வந்து நம்ம ஃபேனை தனித்தனியாக கழட்டி உள்ளே இருக்க ஒயரிங் எல்லாம் டீஸ்டால் பண்ணிடலாம். டீஸ்டால் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, டீஸ்டால் பண்ணினதுக்கப்புறம் நம்ம உள்ளே இருக்கிறது எல்லாமே எந்தெந்த பார்ட்ஸ் முக்கியமாக போயிருக்கு, இல்லை சுவிட்சு போயிருக்கா, இல்லை பேட்டரி போனதுனால லைட் ரன் ஆகலையா, இல்லை லைட்டே போயிடுச்சா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். உள்ளே இருக்கிறதெல்லாம் டாப்பாக ஃபுல்லாகவே நம்ம கழட்டிட்டு ஃபுல்லாக ஒரு ஜென்ரல் சர்வீஸ் வாட்டரில் வந்து கழுவிடலாம். எந்தெந்த பிளாஸ்டிக் பொருள் இருக்கோ அதெல்லாம் வாட்டரில் கழுவிடலாம். போர்டெல்லாம் ஐபி வச்சு கழுவிடலாம், ஓகேங்களா. ஐபி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், குழவி கொண்டு உள்ளே இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஃபேனுக்கு கீழே. இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு புதுசாக எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு என்னால் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிடுறேன். இந்தமாரி உங்களுக்கு ரீஸ்டோரேஷன் வீடியோஸ் வேணும், இல்லை பழைய மார்க்கெட்டில் போய் பொருட்கள் எல்லாம் எடுத்து வீடியோ போடுங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊரில் அதிகமாக பழைய பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து W40 வந்து ஏன்னா ஸ்க்ரூக்குள்ளெல்லாம் குழவை கூடு கட்டி இருக்கிறதுனால அழுத்த முடியல, அதனால் நான் W40 வந்து யூஸ் பண்ணி நான் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் லூப்ரிகேஷன் கொடுத்துட்டு. இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கரையும் தனித்தனியாக கழட்டிக்கலாம். கழட்டி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்பீக்கரில் இருக்க டஸ்ட்டெல்லாம் தொடச்சிடலாம். பார்த்தீங்கன்னா டஸ்ட்டாக இருக்குது, ஆனால் ஸ்பீக்கர் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது, குட் கண்டிஷனாக தான் இருக்குது, மற்றபடிக்கு எந்த ஃபால்ட்டும் இல்லை. நம்ம ஃபேன் ஒரு சில டைம் நல்ல பொருட்களும் நம்மளுக்கு இரும்பு கடையில் கிடைக்கும், ஃபுல்லாகவே போனஸாகவும் கிடைக்கும். உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. நம்மளுக்கு இந்த ஃபேனில் வந்து ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நம்ம இப்போ ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணிடலாம், ஜென்ரல் வாட்ரு. போர்ட்ஸ் எல்லாம் நான் தனியாக வச்சுட்டேன், பிளாஸ்டிக்கெல்லாம் நான் தனியாக வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர் உள்ளே இருக்க ட்ரான்ஸ்ஃபார்மரையும் தனியாக கழட்டிடலாம். உள்ளே எந்தெந்த சர்க்யூட் போர்ட்ஸில் இருக்கோ அதெல்லாம் நம்ம கழட்டிடலாம். கழட்டி முடிச்சுட்டு டீசால்டர் எல்லாமே பேட்டரி கொடுக்குற கனெக்ஷன் எல்லாமே டீஸ்டால் பண்ணிடலாம். நம்ம ஏன்னா பேட்டரி யூஸ் பண்ண போகிறதில்ல, இதுக்கு இப்போ பேட்டரி கிடைக்குதான்னு தெரில. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக 12 வோல்ட் பேட்டரி, பைக் பேட்டரி இருந்தாலே ரன் பண்ணிக்கலாம் இந்த ஃபேனை. அப்படி இல்லைனா லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணி நம்ம பேட்டரி பேக்கப் பண்ணலாம். எனக்கு அது எதுவுமே தேவையில்ல, நான் டேரெக்டாக இதுலேருந்து ஒரு 12 வோல்ட் சப்ளை மட்டும் கொடுத்தனா என் ஃபேன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா டேரெக்டாக நீங்கள் சோலார் பேனல் மூலியமாகவும் இதை கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நம்மளுக்கு எந்த கரண்ட்டும் தேவையில்லை. பேட்டரி மார்னிங்கில் நீங்கள் டேரெக்டாக சோலார் ரன் பண்ணிக்கலாம், நைட்டு ஒரு பேட்டரியில் ரன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 12 வோல்ட் சோலார் செட்டப் வச்சுருந்தீங்கனாலே போதும். அதுவும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி பழைய வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக இருக்க டஸ்ட்டெல்லாம் நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு ஐபி வச்சு நம்ம தொடச்சிடலாம். இதில் வந்து மோஸ்ட்டாக என்ன ஃபால்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி ஃபால்ட்டாக வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு ஒரு சுவிட்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஃபால்ட் வரும். மற்றபடிக்கு இதில் வேறு எந்த ஃபால்ட்டும் வராது. அது மட்டும் தான் இதில் ஃபால்ட் வரத்துக்கு வாய்ப்பு உள்ளது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டுக்கு சர்ச்சிங் லைட் வந்து எரியவே இல்லை. அதுக்கப்புறம் லேம்ப் ஒயிட் கலர் 2 லேம்பும் இதில் வந்து ஒர்க் ஆகலை. அதுக்கு போகிற லைன் ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கா, நான் டேரெக்டாக ஒரு 5 வோல்ட் சப்ளை கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்லேருந்து 24 வரைக்கும் கன்வெர்ட்டர் நம்ம ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அது டீட்டெயில் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
இப்போ வந்து நம்ம சர்ச்சிங் லைட்டும் ஒயிட் லேம்பும் எரியுதான்னு பார்க்கலாம். ஏன்னா அது மட்டும் தான் இந்த ஃபேனில் ஃபால்ட்டாக இருக்குது. மற்றபடிக்கு வேறு எந்த ஃபால்ட்டும் இல்லை. பேட்டரி போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அந்த லேம்பை வந்து ரிமூவ் பண்ணி ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த லேம்பை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டேரெக்டாக நம்ம ஒரு 5 வோல்ட் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். அதில் நடுவில் ஒரு சர்ச்சிங் லைட் இருக்குல்ல, அது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய சைக்கிளில் டைனமோவில் லைட் எரியும் பார்த்தீங்களா, எல்லோ கலரில் சைக்கிள் டைனமோ ரன் ஆக லைட் எரியும் பார்த்தீங்களா, அந்த டைனமோவில் இருக்கிற மாதிரியே தான் இதில் சர்ச்சிங் லைட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லோ கலரில் சென்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் பல்பு. அதுதான் இந்த பேட்டரி ஃபேனில் ஆர்ம்ஸ் அதிகமாக எடுக்கும். ஏன்னா எல்இடி கம்பேர் பண்ணும்போது இந்த லேம்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும் நார்மலோட. ஏன்னா இதெல்லாம் சிஎஃப்எல் வரும், இதெல்லாம் உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் வரும். ஏன்னா நார்மல் டியூப் லைட்டுக்கும் இப்போ இருக்க எல்இடி டியூப் லைட்டுக்கும் உங்களுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா நார்மல் டியூப் லைட் அரௌண்ட் ஒரு 45 வாட்ஸ் எடுக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 25 வாட்ஸ் தான் எடுக்கும். அதேமாதிரி தான் நார்மல் ஃபேனுக்கும் பிஎல்டிசி ஃபேனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். இப்போ நம்ம போர்ட்ஸ் எல்லாம் டாப் ஃபன் பாட்டமாக ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா எலக்ட்ரிக் கார் பேட்டரி கார் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இன்னும் வீடியோ ஷார்ட்டாக இருக்குது, இது நீங்கள் அடுத்தவங்களோட வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க, நீங்கள் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நிறையா பேர். உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய ரா வீடியோ எடிட்டிங் ஃபுட்டேஜோட காப்பி வந்து உங்களுக்கு நான் டேரெக்டாக லிங்க் நீங்கள் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இது என்னோட ஒரிஜினல் வீடியோ, நானே தான் ஓனாக க்ரியேட் பண்ண வீடியோ. அடுத்தவங்க வீடியோ டவுன்லோட் பண்ணி நம்ம சேனலில் நம்ம போகிறது கிடையாது. அப்படி போட்டிருந்தா யாரோட வீடியோ டவுன்லோட் பண்ணி போட்டேன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் காப்பி ரைட்டர் கொடுக்கலாம். ஏன்னா இது என்னோட ஒரிஜினல் வீடியோ. ஓகேங்களா? நான் அடுத்தவங்களோட வீடியோ யாருதுமே நான் எடுத்து டவுன்லோட் பண்ணி போட கிடையாது, நானே ஓனாக ரெடி பண்ணுறேன். அப்படி அடுத்தவங்களோட வீடியோ நான் எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கள, அப்படி கொடுத்துருந்தா நான் எதுக்கு வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால தான் நான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி நான் தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஏன்னா வீடியோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அரௌண்ட் 1/2 அன் ஹவருக்கு மேலே போயிட்டுருக்கு. அந்த வீடியோ தான் நான் ஷார்ட் பண்ணி ஒரு 18 to 19 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபேனை ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக வாஷ் பண்ணிடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா குழவை கூண்டெல்லாம் இருக்குது. இப்போ மோட்டருக்கு போகிற சப்ளையில் ஒயரில் எல்லாமே நம்ம தனித்தனியாக கழட்டி எடுத்துடலாம். இப்போ வீடியோ லென்த்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இப்பயே 7 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம டீஸ்டால்டர் பண்ணலாம். டீஸ்டால்டர் பண்ணிட்டு மோட்டரை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். மோட்டர்லாம் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது, ஒயரும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம அப்படியே எடுத்துகிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம சால்டர் பண்ண போகிறோம். அவ்வளோதான். உங்களுக்கு எது ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்லோட் பண்ண முடிஞ்சுன்னா நான் உடனுக்குடன் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து 6 வோல்ட்லேயே ரன் ஆகும்னு போட்டிருக்கு. மோட்டர் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபேனில் இருக்க பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே அந்த பேட்டரி ஃபேனில் இருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணி வாட்டர்லாம் வாஷ் பண்ணிக்கலாம். சோப் தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல் லுக், பார்க்குறதுக்கு கொஞ்சம் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து திருப்பி ரீஅசம்பிள் பண்ணி நம்ம முடிச்சிடலாம் வேலையை. இப்போ பாருங்கள் நல்லா நார் போட்டு தொடச்சிட்றேன். ஏன்னா நல்லா டஸ்ட்டாகவே இருக்குது, அதில் குழவி கூடெல்லாம் கட்டிருந்துச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வந்து இதை காய வச்சிடலாம். காய வச்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இந்த ஃபேனை வந்து ஒர்க் வச்சனா வைக்கலையா அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வீடியோ இவ்வளோ லென்த்தாக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரெடி பண்ணிடலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் வேறு எதாவது நீங்கள் மாற்றணும் இது பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபேனை வந்து கழுவி காய வச்சாச்சு வெயிலில். ஏன்னா ஃபுல்லாக வாட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடலாம். தொடச்சி எடுக்கும்போது இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் புதுசு மாரியே தெரியும். நம்ம இதுக்கப்புறம் பாலிஷ் எல்லாம் பண்ணி நம்ம ஒயரிங்கெல்லாம் டீசால்டர் பண்ணதெல்லாம் சால்டர் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் உள்ளே என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு. நான் இந்தாண்ட ஒரு கன்வெர்ட்டர் வச்சுருக்கேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 வோல்ட் சப்ளை கொடுத்து ரன் பண்ண பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் பல்பையே தனியாக ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், டிஸ்பிளேல தெரியும்னு நினைக்கிறேன். 5 வோல்ட் தான் கொடுத்து வச்சுருக்கேன் அந்த மீட்டரில். இப்போ நம்ம பல்ப் கொடுத்து பார்க்கலாம். இதுக்கு ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தேவையில்ல, எப்படி வச்சாலும் அந்த லைட் எரியும். எல்லோ கலரில் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது சர்ச்சிங் லைட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அந்த ஒயிட் லைட் இருக்குல்ல, அதுக்கும் நம்ம வந்து சுவிட்சிலேருந்து டேரெக்டாக மெயின்லேருந்து பேட்டரி சப்ளைலேருந்து கொடுத்து இந்த போர்ட்டபிள் லைட் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தனியாக சப்ளை கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தனியாக சப்ளை கொடுத்தா சுவிட்சில் ஒர்க் ஆகுது. சர்ச்சிங் லைட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒயிட் லைட் ரெண்டுமே ஒர்க் ஆகுது. ஆனால் சுவிட்சை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் ஒரு டைம் எரியுது, ஒரு டைம் எரிய மாட்டேங்குது. அந்த சுவிட்சு தான் ஃபால்ட்டு. அந்த சுவிட்சை நம்ம டீசால்டர் பண்ணி சால்டர் பண்ணுறதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த சுவிட்சுக்கு பின்னாடியிலேருந்து நம்ம லூப் எடுத்து தனியாக ஒரு சுவிட்ச் வச்சிடலாம்னு இருக்கோம். அங்கே பாருங்கள், நான் சுவிட்சை அழுத்துறேன், அப்போ மட்டும் உங்களுக்கு லைட் எரியிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் பாருங்கள் ஷார்ட் பண்ணுறேன். அந்த லூப்பை சுவிட்சில் இருக்க லூப்பை வந்து நான் ஷார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் லைட் எரியுது. இப்போ நான் கீழே ஷார்ட் பண்ணுறேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சர்ச்சிங் லைட்டு அமைஞ்சு எரியுது. அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் மோட் இருக்கும் பார்த்தீங்களா, பிளிங்காக எரியும்ல, அந்த மோடில் எரியும். சரி, சர்ச்சிங் லைட் சுவிட்சும் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒயிட் லைட்டோட சுவிட்சும் நம்ம லூப் எடுத்து தனியாக அதில் அந்த சுவிட்சிலேருந்து தனியாக நம்ம 2 ஒயர் எடுத்து நம்ம தனியாக ஒரு சுவிட்ச் வைக்க போகிறோம். இது 2 ஒயர் சுவிட்சுன்னு வாங்க. மேலே தள்ளனா ஒரு லைட் எரியிற மாதிரி, கீழே தள்ளனா 2 லைட் எரியிற மாதிரி, அப்படி நம்ம சப்ளை கொடுத்து பண்ணிக்க போகிறோம். 3 ஒயர் நான் சால்டர் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் டச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், சால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர், நம்மளுக்கு இதில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் தேவையில்ல, எதுக்கும் உள்ளே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டுற போகிறோம். ஏன்னா நாம் வந்து டேரெக்டாக 12 வோல்ட் சப்ளை பேட்டரியிலேருந்து டேரெக்டாக லூப் எடுத்து, இந்த பேட்டரி ஃபேன்லேருந்து லூப் எடுத்து நம்ம டேரெக்டாக நம்ம ப்ளக்கில் சொருகணும், ரன் ஆகிற மாதிரி. ஏன்னா நம்ம வீட்டில் தனியாக 12 வோல்ட் போட்டு தனியாக கொடுத்துருக்கோம், அதில் கொடுத்தா ரன் ஆகிற மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்க்ரூ பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா போர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிடலாம். சப்போஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது போர்ட்ஸ் உள்ளே போய் லாக் ஆகும்போது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போர்டெல்லாம் ஃபுல்லாக ஐபி வச்சு நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ சால்டர் பண்ணேன். அது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டல, ஏன்னா வீடியோ இப்போயே பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, அதனால தான். இப்போ வந்து நம்ம ஃபுல் ஸ்க்ரூ பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்தமாரி ரீஸ்டோரேஷன் வீடியோ ஷார்ட்ஸ்லையும் நம்ம இதுக்கு மேலே அப்லோட் பண்ணலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு மேலே நம்ம சேனலில் ஷார்ட்ஸ்லேயும் இந்தமாதிரி ரீஸ்டோரேஷன் வீடியோஸ் குயிக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி ஷார்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அந்தமாரி நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபுல் போர்டில் இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாமே எப்படி நம்ம ரிமூவ் பண்ணமோ அதேமாரி நம்ம ஃபுல் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது, போர்டு வந்து அப்படியே ஸ்டேபிளாகவே இருக்கும். இப்போ நம்ம ஸ்பீக்கர் லைனும் சால்டர் பண்ணிக்கலாம், அதுதான் எஃப்எம்க்கு. எஃப்எம் லைனும் நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். அது ப்ளஸ் மைனஸ் தேவையில்ல. அவங்க வந்து ஃபஸ்ட்டு எப்படி ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்பீக்கர்லேயே, அந்த மாதிரியே நம்ம கொடுத்துக்கிட்டோம்னா ஸ்பீக்கரோட அவுட்புட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் அது மைனஸ் ப்ளஸை கொடுத்தீங்கன்னா ஸ்பீக்கரோட வால்யூம் கொஞ்சம் டவுன் ஆன மாரி உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் நார்மலாக ஒரு ஹெச்டபிள்யூ வச்சு பேட்டரி வச்சு செக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸ்பீக்கர் மேலே போகும், கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்பீக்கர் உள்ளே வர மாதிரி இருக்கும். அப்போ உங்கள் உள்ளேருந்து வாய்ஸ் வர மாதிரி தெரியும். அதை டீட்டெயிலாக வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம மோட்டருக்கு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் எல்லாமே நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஃபேனை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிடலாம். இப்பயே பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு பக்கத்தில் டஸ்ட் இருக்க மாதிரி தெரியும், அது நம்ம துடைக்கும் போது சரியாக போயிடும். ஃபுல்லாக நம்ம பாலிஷ் பண்ணிடலாம். பிளாஸ்டிக் ரீஸ்டோரேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டாவில் வீடியோ போட்டிருப்போம், அது ஆல்ரெடி இருக்குது. அதை வச்சு ஒரு பாலிஷ் பண்ணிட்டா எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது. இப்போ நம்ம மோட்டரோட ஒயரை நம்ம சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மோட்டருக்கு ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக நீங்கள் சால்டர் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு ஃபேன் ஃப்ரண்ட் சைடில் ஆகும், கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். நீங்கள் ப்ளஸ் மைனஸை மாற்றி சால்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும். அப்படி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேன் காற்று வந்து முன்னாடி வராது, பின்னாடி தான் தள்ளும். கிளாக் வைஸ் சுற்றுச்சுன்னா ஃப்ரண்ட்டில் வந்துடும். அந்தமாரி நீங்கள் டேரெக்ஷன் பார்த்துக்கோங்க, உங்கள் மோட்டருக்கு எந்த டேரெக்ஷன் கரெக்டாக இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் எப்படி ரீசால்டர் பண்ணிங்களோ அதேமாரி சால்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக போர்ட்லேருந்து கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேனை ரன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு, ஏன்னா திருப்பி நம்ம கழட்டி ரெடி பண்ணுற மாதிரி வரும். இப்போ வந்து நான் பாருங்கள் சுவிட்ச் நான் கரெக்டாக அந்த மேலே இருக்க போர்ட்ஸ் போடாமல் நான் செக் பண்ணிகிட்ருக்கேன்.
அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே சால்ட்ரு பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஈட் ஸ்லீவ் போட்டு நம்ம ஃபுல்லாக ஹீட் பண்ணிக்கலாம். டேப்போட ஈட் ஸ்லீவ் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம டேப்னால் கொஞ்சம் டேப் போட்டுற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வளவலன்னு இருக்கும். இது ஈட் ஸ்லீவ் போட்டிங்கன்னா நல்லா ஃபிக்ஸாக கரெக்டாக பிடிச்சிக்கும் grip-ஆ. இப்போ வந்து நான் சால்ட்ரு பண்ணேன்னு சொன்னேன்ல, அதில் பாருங்கள் 4 ஒயர் சால்ட்ரு பண்ணிட்டு தனியாக எடுத்திருப்பேன். இப்போ பாருங்கள் நான் இதையும் அதையும் ஷார்ட் பண்ணால் சர்ச்சிங் லைட் எரியும். பார்த்தீங்களா, சர்ச்சிங் லைட் பிங்காக எரியுதா. இப்போ வந்து நான் பாருங்கள் இன்னும் 2 ஒயரை ஷார்ட் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் லைட் எரியும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, வெளிச்சத்தில் அந்த இடத்துல ஒயிட் லைட் எரியறது தெரியும். அவ்வளோதான். இதில் நம்ம இந்த பேட்டரி ஃபேனில் இருக்கிறத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சர்வீஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக் ரீஸ்டோரேஷனுக்கு பேஸ்ட் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ஃபுல்லாக பாலிஷ் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு பாலிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப பிளாக்காக இருந்ததெல்லாம் கொஞ்சம் ஃபேடாக இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் புதுசு போல் பாலிஷ் பண்ண மாதிரி தெரியும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக பாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபேன் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஃபேன் நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ வீடியோ லென்த்தாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலர் ஆர்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எத்தனை பேர் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு புரியும். நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லுக் நான் இது ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள் பிஃபோரில் எப்படி இருக்குது, ஆஃப்டரில் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர் வியூ காட்டுறோம் பாருங்கள். இப்போ ஆஃப்டர் வியூ ஃபுல்லாக பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து தனியாக ஒரு பேட்டரி வச்சு நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் தனியாக பேக் சைடில் ஒரு பேட்டரி வச்சுருக்கேன். இப்போ லைட் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், 2 லைட்டு எரியுது. இப்போ சிங்கிள் லைட்டும் ஆன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் டபுள் லைட் ஆன் பண்ணலாம், சிங்கிள் லைட் டபுள் லைட், அதுக்கப்புறம் சர்ச்சிங் லைட்டும் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபேன் ஆன் பண்ணி காட்டுறேன். லோ மோட், ஐ மோட்னு பாருங்கள், ஐ மோடில் ஓடுது. லோ மோடில் போட்டோம்னா லோ மோடில் ரன் ஆகும். ஃபேன் லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். முன்னே எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் ஆன் பண்ணுறேன். எஃப்எம்மும் நல்லா பக்காவாக ஒர்க் ஆகுது. அதில் ஆண்டனா மட்டும்தான் இல்லை, நம்ம தனியாக ஒயர் லூப் பண்ணி மேலே வச்சோம்னா எஃப்எம்மும் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்தமாரி வேறு ஏதாவது வீடியோஸ் இல்லை மார்க்கெட்டில் வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த பேட்டரி ஃபேன் எப்படி ரெடி பண்ணதும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரீஸ்டோரேஷன் வீடியோஸ் இல்லை பல இரும்பு கடையிலேருந்து எடுத்து இதை ரெடி பண்ணுற மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோ வந்துட்டே இருக்குது. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பை.